எப்படி நம்ம கரெக்டாக குழம்பு வச்சாலும் மிச்சமாயிருது. நேற்று பார்த்தீங்கன்னா ரசமும் மிச்சமாயிருச்சுங்க. இது இப்படியே வச்சோம்னா நேற்று வச்ச ரசமான்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும். இதை நம்ம வந்து ரீமேக் பண்ணிட வேண்டியது தான். புது குழம்பு மாதிரியே இருக்கும். நேற்று வச்ச ரசமும் சீக்கிரமாக காலியாயிரும். அவங்களுக்கு தெரியாதுல்ல நம்ம என்ன சமைச்சோம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கவா போகிறாங்க. கடாயை காய வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு சோம்பு வெந்தயம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் 2 பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுட்டேன். அதுவும் வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக மிளகா பொடி. ஆல்ரெடி ரசமே கொஞ்சம் புளிப்பாக தானே இருக்கும். அந்த புளிப்பு பத்தலைன்னா நீங்கள் புளி ஊற வச்சுட்டு அதை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரசம் இருக்குல்ல அதை நல்லா கொஞ்சம் அதில் தக்காளி அதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துட்டு ஊற்றிட்டு நம்ம வீட்டில் மீன் குழம்பு பவுடர் இருக்கும்ல அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதியை விட்டு நல்லா அதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றினோம்னா குழம்புக்கு குழம்பும் ரெடி, சைடிஷ்க்கு சைடிஷும் ரெடி. சூப்பராக புதுசாக ஒரு குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. அப்புறம் என்ன சாப்பிட வேண்டியது தான். சூப்பராக ரீமேக் பண்ணிட்டோம்ல.